அரசனுடைய மகன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு இந்த நடிகையை ஃபுல்லா பயன்படுத்தி இருந்தான். எப்படின்னா தனக்கு தேவையான ஒரு கூட்டணி கட்சி இல்ல பெரிய ஆளுங்களுக்கு ஒரு சில விஷயம் இந்த நடிகையை வச்சு அவன் மார்க்கெட்லயே இருக்கக்கூடாது, அவன் ஒரு போத ஆசாமி போல காமிக்கணும்ன்றதால அந்த நடிகையை டார்கெட் பண்ணிட்டு அந்த நடிகை குளியல் அறையில கூட ஒரு கேமரா செட் பண்ணி நிர்வாண வீடியோ விட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அந்த அரசனுடைய பையன் ஒரு நடிகை கூட இருந்தான் பாருங்க, அந்த நடிகை திருமணம் செய்கிறப்ப அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறதால பால்டைனை குடிச்சிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சீரியஸ் ஆகி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா குடும்பம் ஒத்துக்கலை. அப்படியே மீறி இது ரகசியமாக இருக்கட்டும்னு விட்டுட்டு எந்த அரசனை வச்சு நீ என்னை பழி வாங்கினியோ அதே அரசன் மாதிரி ஒருத்தனை உருவாக்கி இந்த சமூகத்தில் எல்லாரும் கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒருத்தனை நான் அவனை வச்சு உன்னை பழி வாங்குறேன். எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு கேவலப்படுத்துகிறாங்க. ஒரு தனி மனிதன், அதாவது அவருடைய ஒய்ஃப் மேட்ரு, அவர் குடும்ப பிரச்சனையெல்லாம் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நினச்சிச்சு ஒரு சில ஏடிஎம்கே ஆளுங்களும், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஓட்டை விஜய் பிரித்தார்னா ஏடிஎம்கே வரோன்னு நினச்சாங்க. ஆனால் அதிக அளவு இதை ப்ராஃபிட்டை விஜய் எடுத்தது. விஜய் தனி பெருமாயின் மேலே இவ்வளோ சீட் அடித்தாலும் இனி வரும் காலங்களில் சட்டம் ஒழுங்குன்றது காவல்துறையை ஃப்ரீயாக விட்டாதான் பண்ண முடியும், கட்டுக்கடங்காமல் இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ நீங்கள் அதுதான் விஜயை பற்றி பேசுங்க. இன்றைக்கி தேர்தல் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி பெரும்பான்மையாக விஜய் வந்திருக்கு. இது ஆரம்பத்திலே நம்ம சொன்னது தான். ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம விஜய்க்கு ஆதரவாக என்ன பேசணுன்னா, ஒரு தனி மனிதன், அதாவது சங்கீதா மேட்ரு, அவருடைய ஒய்ஃப் மேட்ரு, அவர் குடும்ப பிரச்சனையெல்லாம் எடுத்து, த்ரிஷா மேட்ரு, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையெல்லாம் எடுத்து அவரை சமூகத்தில் அதாவது இந்த திராவிட மாடலே என்னன்னா, ஒரு மனிதனை குடும்பத்தோடு அவருடைய பேக்ரவுண்டில் இருக்கிற அவங்க அம்மாவை பற்றி திட்டுறது, அவங்களுக்குன்னே ஒரு பிராணிகள், நம்ம சொன்ன மாதிரியே செல்ல பிராணிகள், கோபாலபுரத்தில் இருக்கிற செல்ல பிராணிகளை வச்சு இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்னு அவங்க குடும்பத்தோடு அவங்கள கேவலமாக திட்ட வைக்கிறது தான். அதாவது பிஜேபி அவர் அண்ணாமலை அண்ணா கூட சொன்னார், அதாவது லேயர் மாதிரி, இந்த எப்படி ஆனியனில் ஒரு லேயர் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி திமுகவை நான் லேயராக பண்ணுவேன்னாரு. என்னென்னா டிஎம்கே உடைய ஃபைலை ஓப்பன் பண்ணி திமுகவை மிகுந்த 100% பலவீனம் பண்ணதே பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள். அவர் கே நேரு, செந்தில் பாலாஜி உட்பட எல்லாருமே பண்ணார். ஆனால் அது பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு ப்ராஃபிட் ஆகாமல் அது விஜய்க்கு 100% விஜய் அறுவடை பண்ணிட்டார். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொசைட்டியில் இருக்கிறப்போ அதிகப்படியான பெண்கள், சிறார்கள், இந்த சிறுவர் சிறுமிகள்லாம் இந்த 5 வருஷத்தில் அதிக அளவு பாதிக்கப்பட்டதால் இந்த திமுக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்தில் தொடர்ந்து திமுக கூட்டணியை நம்ம எதிர்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க செய்கிற தப்பெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாருமே வாயை திறக்கலை. அதனால் நம்ம டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டான ஒரு நிலைப்பாடு என்பது எடுக்கணும்ன்ட்டு தான் தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக போட்டு இந்த அளவுக்கு நடந்திருக்குன்றதை கொண்டு போனோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரவுடிசத்துலேருந்து இன்றைக்கி சரித்திர பதிவேடு குற்றவாளிகள்லேருந்து தொடர்ந்து போதைக்கு எதிரான ஒரு விஷயம்லேருந்து போனாங்க. அதெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக மாறிச்சு 100%. அந்த ஆதரவு ஏடிஎம்கே பிஜேபி அறுவடை பண்ணுவாங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நினச்சிச்சு ஒரு சில ஏடிஎம்கே ஆளுங்களும், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஓட்டை விஜய் பிரித்தார்னா ஏடிஎம்கே வரோன்னு நினச்சாங்க. ஆனால் அதிக அளவு இதை ப்ராஃபிட்டை விஜய் எடுத்தது நல்லதாக போச்சு. ஏன்னா நம்ம இனி வரும் காலங்களில் நாளைக்கு விஜய் முதலமைச்சரானால் அவருடைய நிறை குறைகளை பற்றியும் நம்ம பேச வேண்டியது இருக்கும். என்ன பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அது தமிழக மக்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஒரு கதை. இந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் இந்த தேர்தல், இந்த விஜய் கதையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு கதை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு 2 நடிகைகளுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. 2 நடிகையும் டாப் ஹீரோயின்ஸ். அந்த 2 டாப் ஹீரோயின்ஸில் 2 பேருடைய, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஹீரோயினுடைய அம்மாக்கள்
ஷூட்டிங் நடக்கிறப்போ படையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா சகல விதமான ஜூஸுங்க, சாப்பாடுங்க எல்லாமே வந்து வரும். இந்த நடிகையுடைய அம்மாங்களுக்கும் நடிகைங்களுக்கும் பல அரசர், அதாவது அரசனுடைய மகன்கள், பல மினிஸ்டருங்க, எல்லா அதிகாரிகள் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படியும் ஒரு நடிகைன்னா எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. அப்போ என்னென்னா இந்த 2 நடிகையுடைய அம்மாக்களிடையே போட்டி, நடிகைகளுக்கும் போட்டியாகுது. என்னென்னா வர இந்த ஒரு ஒரு படம் நடிக்கிறதுனா என் கால் ஷீட்டு என்னுடைய பொண்ணு தான் இருக்கணும், இந்த இந்த நடிகருடைய ஆக்டிங்கில் என் பொண்ணு தான் இருக்கணும்னாங்க. நான் சொன்னது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குள்ளிய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம். இதை ஸ்டோரியாக ரெடி பண்ணிக்கோங்க. அது சொல்கிறேன். என்னென்னா இந்த 2 அம்மாக்களுடைய போட்டியும் இந்த 2 நடிகைக்குள்ளே போட்டி வரப்போ ஒரு அரசனுடைய ரூலிங் பார்ட்டி, ஒரு அரசனுடைய மகனை ஒரு நடிகை கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிவிட்டு சொகுசாக வர ஆரம்பித்தாங்க. கோடி கணக்கில் காருங்க வண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 15 காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரசனுடைய மகன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு இந்த நடிகையை ஃபுல்லாக பயன்படுத்தியிருந்தான். எப்படின்னா தனக்கு தேவையான ஒரு கூட்டணி கட்சி இல்லை பெரிய ஆளுங்களுக்கு ஒரு சில விஷயம் இந்த நடிகையை வச்சு பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இன்னொரு நடிகை ஒத்து வரல. ஆனால் இந்த அரசனுடைய மகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த நடிகையுடைய தூண்டுதலை இன்னொரு நடிகை நீ கேவலப்படுத்தணும், அவன் மார்க்கெட்லேயே இருக்கக்கூடாது, அவன் வந்து ஒரு போதை ஆசாமி போல் காமிக்கணுன்றதால அந்த நடிகையை டார்கெட் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நடிகையுடைய என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த நடிகைக்கு மன உளைச்சல் வந்து அந்த நடிகை குளியல் அறையில் கூட ஒரு கேமரா செட் பண்ணி நிர்வாண வீடியோ விட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி உண்மையிலே பேப்பரில் எல்லாமே வந்து அந்த நடிகையுடைய கதறல் வந்துட்டு, அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த நடிகையுடைய அம்மா அந்த நடிகையெல்லாம் வந்து இது எங்கள் பொண்ணுது இல்லைன்ட்டு அவங்க குடும்பத்துக்கே பெரும் மன உளைச்சலாகி மார்க்கெட்லேருந்து வெளியே போனாங்க. திருப்பி அவங்க மார்க்கெட்டுக்கு உள்ளே வரப்போ இந்த அரசனுடைய பையன் என்ன பண்ணுறான், போதையை அந்த ஆப்போசிட் நடிகை கொடுத்து ஈசிஆரில் அந்த நடிகை ஃபுல் போதையில் இருக்கிறாங்கன்ட்டு தனக்கு தெரிஞ்ச பத்திரிகைக்காரங்களாம் வர வச்சு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக பாருங்கள் இந்த நடிகை வந்து ரெசார்ட்டில் குடிச்சிட்டு ஈசிஆர் ரோட்டில் படுத்துருக்குறாங்க அப்படி இப்படி சொல்லி அந்த நடிகையை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன், இது நிஜ வாழ்க்கையில் நடந்தது, ஆனால் ஸ்டோரியாக சொல்கிறேன், இது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் இந்த நடிகை வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க. எந்த அரசனை வச்சு நீ என்னை பழி வாங்கினியோ அதே அரசன் மாதிரி ஒருத்தனை உருவாக்கி இந்த சமூகத்தில் எல்லாரும் கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒருத்தனை, ஜோக்கராக பார்க்கக்கூடிய ஒருத்தனை நான் வந்து அவனை வச்சு உன்னை பழி வாங்குறேன்னு அந்த சபதம் ஏற்கிறாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த ஜோக்கரு ஒரு ஹீரோவாக ஆகிறாரு. யாருமே அவரை வந்து நிறைய கமெண்ட்ஸு, அவர் நடிக்கிற படத்துல எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா உற்சாகமாக அந்த நடிகை வந்து பண்ணுறாங்க. இதனால் இந்த நடிகருடைய குடும்பமே பிரிஞ்சுது. இன்னொரு பக்கம் அந்த அரசனுடைய பையன் ஒரு நடிகை கூட இருந்தால் பாருங்க, அந்த நடிகை திருமணம் செய்கிறப்போ அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. ஒத்துக்கிறதால பால்டைனை குடிச்சிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சீரியஸ் ஆகி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா குடும்பம் ஒத்துக்கலை. அப்படியே மீறி இது ரகசியமாக இருக்கட்டும்னு விட்டுட்டு வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் போயிட்டுருக்கப்போ இந்த நடிகை இருக்காங்க பாருங்க, இந்த ஹீரோவை ஜோக்கரை வந்து ஹீரோவா யாருமே வந்து சட்டை பண்ணல, இவர் எப்படி பண்ணாலும் போட்டோம், இவரை கமெண்ட்ஸ் பண்ணுறது, இவர் படம் ஓடாத மாதிரி பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த நடிகர் வந்து எல்லாரும் திரும்பி விமர்சனம் தான் ஒரு நபருக்கு உள்ளாரோம். எல்லாரும் வந்து அவரை விமர்சனம் செய்ய 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 வளர்ந்துட்டு வர்றாரு. சொந்த காலில் யாருடைய உழைப்பு இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு வளர்கிறாரு. இந்த நடிகை ஃபுல் பேக்கப்பில் இருந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த ஜோக்கர்ன்ட்டு சொன்ன இந்த நடிகரை கிங் மேக்கர் ஆகிறாரு. இந்த நடிகர் வந்து கிங் மேக்கர் ஆனோடனே இந்த உலகமே திரும்பி பார்க்குது. யாரால் இந்த சபதத்தை பண்ணுறாரு, இந்த அரசனே இன்றைக்கி வந்து நடுத்தருவில் வர அளவுக்கு, அந்த அரசனுடைய பையனும் அவங்க குடும்பமும் நடுத்தருவில் வர அளவுக்கு ஒரு நடிகையுடைய சபதம் ஒரு காலகட்டத்தில் ஜெயிச்சுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தமிழ்நாட்டில் நடந்தது. பொதுவாகவே சொல்ல போனீங்கன்னா விஜய் வந்து இன்றைக்கி வளர்ந்ததுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியில் இப்போ சீமான் கூட என் தம்பின்னுவார் ஒரு மேடையில், இன்னொரு மேடையில் தற்கொலைன்னுவார், தளபதின்னுவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவிதி நம்மளுக்கு இதெல்லான்ட்டு சொன்னார். என்னென்னா விஜய் வந்து ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு வட்டச்செயலாளர் இல்லை, ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லை.
விஜயை விமர்சிக்கக்கூடிய விஷயமா நாம் தமிழர் கட்சி சீமான் உள்பட தலைமை பண்பு இல்லாமல் இருந்தார். ஏன்னா ஒரு நடிகன் வந்து சொசைட்டியில் நான் நல்லது செய்கிறேன்ட்டு வரப்போ அவருக்கு எப்படி உரிமை இருக்கோ, நான் தமிழ் தேசம் பேசுகிறேன், தமிழர்கள் எல்லாம் வந்து சீமான் பின்னாடி போய் இல்லையா, நாங்களாம் தமிழர்கள் தான், நாங்களாம் 4 தலைமுறையாக பிறந்ததுலேருந்து ஒரே வீட்டில் சென்னையில் தான் இருக்கோம், நாங்களாம் வந்து சீமான் பின்னாடி போய். அப்போது ஒரு தலைமை பண்பே இல்லை. கூட இருக்க நம்ம சாட்டை துரைமுருகன் உள்பட அந்த கட்சி தம்பிங்க முதல் கூட சமூக வலைத்தளத்தில் என்னென்னா அவதூறு வார்த்தைகள் கருத்து பண்ணோம். அப்புறம் டிஎம்கேக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு தான் நம்ம கேட்குறோம். இப்போ திமுகவில் இருக்க இந்த சிவாஜி கணேசன் ஆபாச பேச்சாளர், இந்த மாதிரி ஒரு லேடிஸுங்க இருக்காங்க. அதாவது திமுக என்ன பண்ணுதோ அதே தான் எதிர்கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியும் பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் உள்பட, திருமாவளவன் கூட எல்லாருமே விஜயை கேவலமாக பேசுனாங்க. அதை மீறி விஜய் இன்னைக்கு சாதித்த காரணம் என்னென்னா, மக்கள் மனதில் வந்து வெறுப்புத்தன்மைன்றது இந்த ஆட்சியாளர்கள் மேலே இருக்குது. 1. 2வது, குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை பாலியல் ரீதியான துன்புறுத்தல். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா. இப்போ நான் கேட்குறேன், சென்னையில் எத்தனை இடத்துல கஞ்சாவுக்கோசம் நாம் தமிழர் கட்சி சீமானு வந்து போராட்டம் பண்ணார், எத்தனை வந்து போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பண்ணார். 234 தொகுதியிலையும் சீமான் கட்சியில் இருக்கவங்க நின்னாங்க. எல்லாருக்குமே சும்மா சீட்டு கொடுத்துட்டாரா? இப்போ விஜய் சீட்டு கொடுத்தது யாருக்கு? ஒரு சாமானிய ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் பாருங்கள், அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, நான் திருவொற்றியூர் ஒரு கிணலில் இருந்தேன், அது பின்னாடி சாதாரண இருந்தேன், நான் கட்சிக்கு வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை ராயபுரம் தொகுதியில் நிற்க வச்சாங்க, இன்றைக்கி நான் ஒரு எம்எல்ஏங்கிறேன்னா அது காரணம். அடுத்து இன்னொன்று, விஜய் வந்து கார் டிரைவருக்கு சீட்டு கொடுத்துக்கிறாரு, டிரைவர் பையனுக்கு. இப்போது எளிய மனிதர்களுக்கு சீட்டு கொடுத்துறீங்க. சீமான் கட்சியில் யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க? சந்தன கடத்தல் வீரப்பன், யானை தந்தம், புலித்தோல், மான் தோல், சந்தன மரம் கடத்தல் பண்ணவங்க, சந்தன மரம் கடத்தல் பண்ண பொண்ணுக்கு கொடுத்தாரு. இதே பார்த்திங்கன்னா பல முஸ்லீம் அமைப்பு எஸ்டிபிஐ பிஎஃப்ஐல இருக்கிற மறைமுகமாக வந்து கொடுத்தாரு. 2 கேண்டிடேட்டை நிற்க வச்சுங்க, சாமானிய கேண்டிடேட்டுக்கு கொடுத்தாரு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கிறவங்க சொல்கிறேன், இந்த ஜூலியெல்லாம் வச்சு அவதூறு வார்த்தை பேசுனாங்க. அப்போ கூட வந்து என்னென்னா, ஜூலி நீங்கள் வெளியே தலை காட்டி நடக்காத அளவுக்கு போயிட்டாங்க. வடிவேலு எந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து தரக்குறைவாக பேசி தாழ்த்தப்படுறாங்களோ அது வந்து மற்றவங்கள உயர்த்துவாங்கன்னு பைபிள்லேயே போட்டிருக்கு. எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ அவனே உயர்த்தப்படுவானேன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ என்னென்னா, இவங்க எவ்வளோதான் தற்குறின்னு சொன்னாலும், என்ன விஷயம் சொன்னாலும் விஜய் அதெல்லாம் காதில் வாங்காமல் தன்னுடைய இலக்கில் போய் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காரு. இன்றைக்கி யார் வேணாலும் அவருக்கு வந்து ஆட்சியில் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இது கடந்து வந்த பாதைங்க பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு பரீட்சை இருக்குது. என்னென்னா, அரசாங்க கஜனா 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஒரு பக்கம் இளைஞர்களை குடிக்கார மகன்களை ஆக்கிட்டாங்க டிஎம்கே, அது ஒரு பக்கம் இருக்குது. மாணவிகளுக்கு போதை சப்ளை பண்ணுறாங்க, அது தடுத்து நிற்கணும். கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறது தடுத்து நிற்கணும். கனிம வளம் கொள்ளை இன்னும் நடந்துகிட்ருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி சவால்கள் விஜய்க்கு வந்து நிறைய இருக்குது. இந்த சவால்களை எப்படி போனார்? இனி வரும் காலங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா போல் போலீஸை வந்து நிர்வாகத்தில் விஜய் தலையிடக்கூடாது என்பது தான் நம்மளுடைய ஒரு விஷயம். தாவேக்கால எந்த ஒரு எம்எல்ஏவும் சரி, வட்டச்செயலாளர் யாருமே வந்து போலீஸ் நிர்வாகத்தில் தலையிடாமல் இருந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு கைக்குள்ளே வரும். ஏன்னா போலீஸ் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. போலீஸ் வந்து சுதந்திரமாக இன்றைக்கி திமுகவில் கை கட்டின ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்து அவங்க காப்பை போட்டு அவங்கள வேலை செய்ய விடாமல் டிஎம்கேல வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸில் வந்து ஃப்ரீயாக வேலை விட்டால் தான் ரவுடிஸை அடக்க முடியும், இந்த கஞ்சா வியாபாரிங்களெல்லாம் பண்ண முடியும். அப்போது விஜய் வந்து எப்படி இது பண்ண போகிறாருன்ற விஷயம், இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் விஜய் வந்து தனி பெருமாயின் மேலே இவ்வளோ சீட்டு அடித்தாலும் இனி வரும் காலங்களில் சட்டம் ஒழுங்குன்றது காவல்துறையை ஃப்ரீயாக விட்டால் தான் பண்ண முடியும். கட்டுக்கடங்காமல் இருக்குது இன்றைக்கி சொசைட்டியில். ஆனால் இன்றைக்கி கல்லாவை வந்து ஃபுல்லாக காலியாகிறப்போ இந்த மாதமான ஒரு 2500 ரூபாய் தரேன்றது அது வந்து எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் விஜய்க்கு ஒரு சவாலாக தான் இருக்குமே தவிர ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆதரவாக இருக்காது. இனி பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு,
80 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு வேலை இல்லை. அதேமாரி தமிழ்நாடு ஸ்லம் கிளப் போர்டு மூலம் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. சுமார் வந்து பார்த்திங்கன்னா இலவச வீடு கட்டித்தரேன்னு அலாட்மெண்ட் கொடுத்துறாங்க. அதில் ஒரு சில பேருக்கு 1 லட்சம் வாங்கிட்டு வீடுங்களை கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்ட வச்சுருக்காங்க. அப்போ இந்த 5 வருஷத்தில் நடந்த குளறுபடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கே விஜய்க்கு 5 வருஷம் போயிடும். அவ்வளோ குளறுபடி. இப்போ நீங்கள் ஒரு தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு எடுத்தாங்கன்னீங்களே, 15 ஜோன் சென்னையில் இருக்குது. அந்த 15 கோட்டத்துலேயும் நடந்த குளறுபடிகள், மக்கள்கிட்ட எப்படி இலவசமாக வீடு கொடுத்தாங்களா இல்லை காசு வாங்கிட்டு கொடுத்தாங்களான்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, இன்றைக்கி 1000 கண்ணுடைய ஆள் மாதிரி ஈபி எங்கே பார்த்தாலும் திருட்டு இருக்குது. இன்றைக்கி காவல் நிலையத்தில் கூட ஈபி கட்டாமல் ஒயரை வந்து மீட்ரு ஓடாத மாதிரி வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி எத்தனை 1000 மெகாவாட்டு நம்ம எடுத்தாலும் ஏன் இபி ஆஃபீஸ் நஷ்டத்தில் போகுது? ஒரு துறையை கூட ஒரே ஒரு துறை பாசிட்டிவாக லாபம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரே ஒரு துறை டாஸ்மார்க்கை தவிர இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எதுவுமே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஈவியில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் திருட்டு கனெக்ஷனு, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று பாருங்கள், 4000 கோடி சென்னை மேயர் பிரியா, அதாவது மழைநீர் வெடிக்காயில் செலவு பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து கமிஷனர் ராதாகிருஷ்ணன் மேலேயும் மேயர் பிரியா மேலேயும் கம்ப்ளைண்ட் பெரிய ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மழைநீர் வெடிக்காலில் வந்து இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையில் கார்ப்பரேஷனில் நிறைய ஆக்கிரமிப்பு வீடுகள் நிறைய இருக்குது. அது சம்மந்தமாக விஜய் எப்படி போவார்ன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ இது போல் சவால்களை தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் வந்து சந்திக்க இருப்பதால் இனி வரும் காலங்களில் விஜய் எப்படி பண்ணுவார், அவர் பண்ணுறது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கருத்துக்களை பரிமாறிக்க கொள்வது நம்மளுடைய விஷயம்ன்றே சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃப்ளிட் நேயர்களுக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.